தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய இந்த திருப்பலியில் சிறப்பாக நம்முடைய நாட்டிலே நடைபெற்றிருக்கின்ற இந்த வெள்ளத்தினாலும் மழையினாலும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் இன்றைய இந்த திருப்பலியிலே நாங்கள் மன்றாடுவோம். சிறப்பாக தங்களுடைய வீடுகளை தங்களுடைய எல்லாவற்றையும் இழந்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் மன்றாடிக்கொள்ளுவோம். சிறப்பாக இந்த வெள்ளத்தினாலே மரணித்த ஒவ்வொருவரையும் இன்றைய திருப்பலியிலே நாங்கள் நினைவு கூறுவோம். அவர்களுக்கு இறைவன் ஆன்மீக இளைப்பாற்றியை கொடுக்க வேண்டுமென்று இந்த வேளையிலே ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். இன்னும் இந்த அழிவுகளின் பின்னணியில் இருக்கின்ற குடும்பங்கள் மீண்டும் தங்களுடைய கட்டுமான பணிகளை மேற்கொண்டு மீண்டும் தங்களுடைய பழைய நிலைக்கு வர இறைவன் இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இன்றைய திருப்பலியில் இறைவனை நோக்கி மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் குரலுக்கு பரிவிரக்கமுடன் செவிசாய்க்க உம்மை வேண்டுகின்றோம். எங்களை சந்திக்க வருகின்ற உம்முடைய திருமணருள் இருளைந்த எங்கள் இதயங்களை ஒளிர்விப்பதாக. உம்மோடு தூயாவியார் நொன்றை பிளறிவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். யாக்கோவில் இருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24. இறைவசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. அந்நாள்களில் பிலேயாம் ஏறிட்டு பார்க்கவே குலம் குலமாக பாளையம் இறங்கிய இஸ்ரவேலை கண்டார். அப்போது கடவுளின் ஆவி அவர் மேல் இறங்கியது. அவர் திரு உரையாக கூறியது: பெகோர் புதல்வன் பிலேயாமின் திருமொழி, கண் திறக்கப்பட்டவனின் திருமொழி, கடவுளின் வார்த்தைகளை கேட்கிறவனின், பேராற்றல் வாய்ந்தவரின் காட்சியை கண்டு கீழே விழுந்தும் கண் மூடாதவனின் திருமொழி. யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே, உன் இருப்பிடங்களும் எத்துணை அழகு வாய்ந்தவை. அவை விரிந்து கிடக்கும் பள்ளத்தாக்குகள் போன்றவை. ஆண்டவர் நட்ட அகில் மரங்கள் போன்றவை. நீர் அருகில் உள்ள கேதுரு மரங்கள் போன்றவை. அவனுடைய நீர்க்கால்களிலிருந்து தண்ணீர் ஓடும். அவனது விதை நீர்த்திரளின் மேல் இருக்கும். அவனுடைய அரசன் ஆகாகை விட பெரியவன். அவனது அரசு உயர்த்தப்படும். பிலேயாம் திரு உரையாக கூறியது: பெகோரின் புதல்வன் பிலேயாமின் திருமொழி, கண் திறக்கப்பட்டவனின் திருமொழி. கடவுளின் வார்த்தைகளை கேட்டு உன்னதர் அளித்த அறிவை பெற்று பேராற்றல் உடையவரின் காட்சி கண்டு கீழே விழுந்தும் கண் மூடப்படாதவனின் திருமொழி. நான் அவரை காண்பேன், ஆனால் இப்போதன்று. நான் அவரை பார்ப்பேன், ஆனால் அண்மையில் அன்று. யாக்கோவிலிருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும், இஸ்ராயலிலிருந்து செங்கோல் ஒன்று எழும்பும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 25 இறைவசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. உங்கள் பதிலாக
ஆண்டவரே உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே உம் பாதைகளை நான் அறியச் செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். ஆண்டவரே உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும். ஏனெனில் அவை தொடக்க முதலில் உள்ளவே. உமது பேரன்பிற்கேற்ப என்னை நினைத்தருளும். ஏனெனில் ஆண்டவரே நீர் நல்லவர். ஆண்டவரே உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவர் நல்லவர், நேர்மை உள்ளவர் ஆகியால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோர்க்கு தமது வழியை கற்பிக்கின்றார். ஆண்டவரே உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 21 திருவசனங்கள் 23 தொடக்கம் 27 வரை. அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று கற்பித்துக் கொண்டிருந்த பொழுது தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அவரை அணுகி, எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர்? எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நானும் உங்களிடம் ஒன்று கேட்கிறேன். நீங்கள் அதற்கு மறுமொழி கூறினால் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்பதை நானும் உங்களுக்கு சொல்லுவேன். யோவானுக்கு திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் எங்கிருந்து வந்தது? முன்னிலா மனிதனிடமிருந்தா என்று கேட்டார். அவர்கள் விண்ணகத்திலிருந்து வந்தது என்போமானால் பின்னேன் நீங்கள் அவரை நம்பவில்லை என்று கேட்பார். மனிதனிடமிருந்து என்போமானால் மக்கள் கூட்டத்தினருக்கு அஞ்ச வேண்டி இருக்கிறது. ஏனெனில் அனைவரும் யோவானை இறைவாக்கினராக கருதுகின்றனர் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். எனவே அவர்கள் இயேசுவிடம், எங்களுக்கு தெரியாது என்று பதிலளித்தார்கள். அவரும் அவர்களிடம், எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவன் இயேசுவின் அன்பார்ந்தவர்களே, இன்றைய இந்த நாட்களில் கிறிஸ்மஸ் விழா நெருங்கி வருகின்ற இந்த வேளையில் நாங்கள் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு விடுப்புக்கின்றார். நேற்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு மகிழ்ச்சியின் நாளாக, ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார், ஆண்டவர் உனக்கருகில் இருக்கின்றார், ஆண்டவருடைய நோய்களை, உன்னுடைய கஷ்டங்களை, துன்பங்களை எல்லாம் நீக்கிவிடுவார் என்று ஆண்டவர் சொல்லி, எந்த வேளையிலும்
மனமகிழ்ந்திருங்கள் என்ற செய்தி ஒரு மகிழ்ச்சியின் செய்தியாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இன்னும் கிறிஸ்து பிறப்பு விழா நெருங்கி வருகிற பொழுது கிறிஸ்மஸ் என்பதே ஒரு பெரும் மகிழ்ச்சியின் விழா. உலகம் பூரா இப்பொழுதே மக்கள் அந்த பெருநாளை கொண்டாடுவதற்கு ஆயத்தப்படுத்துகிறார்கள், கொண்டாடி கொண்டே இருக்கிறார்கள். அப்படியான ஒரு காலகட்டத்தில் இன்று இலங்கையில் இருக்கிற நாங்கள் சற்று வித்தியாசமாக சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இறைவன் சொல்லி இருக்கிறார், அழுவாரோடு அழுங்கள், மகிழ்வாரோடு மகிழுங்கள். இன்றைக்கு நாங்கள் இலங்கையிலே அழுவாரோடு அழ வேண்டிய ஒரு காலகட்டத்திலே தான் இருக்கிறோம். ஆகவே அண்மையிலே கொழும்பினுடைய மறைமாவட்ட பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் அவர்கள் ஒரு அழகான அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது இந்த கிறிஸ்மஸ் என்பது ஒரு மகிழ்ச்சியின் காலம்தான். ஆனால் அந்த மகிழ்ச்சியை சற்று ஆன்மீக ரீதியாக நாங்கள் கொண்டாட அழைக்கப்படுகிறோம். இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு இலங்கையிலே கொண்டாடப்படுகின்ற கிறிஸ்மஸுகள் வெளி ஆடம்பரங்களை எல்லாம் தவிர்க்கப்பட்டு, கொண்டாட்டங்களை எல்லாம் தவிர்க்கப்பட்டு, எங்களால் என்ற வகையிலே இந்த வெள்ளத்தினாலே மழையினாலே பாதிக்கப்பட்ட மக்களோடு நாங்கள் ஒன்றிணைய அழைக்கப்படுகிறோம். நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த நாட்டிலே மரணித்திருக்கிறார்கள். இன்னும் சிறப்பாக சில கிராமங்களே முற்றாக அழிவடைந்திருக்கின்றன. சில கிராமங்களிலே அந்த உடல்களை கூட எடுக்க முடியாத அளவுக்கு அந்த உடல்கள் சிதைந்து அந்த உடல்களை தேடி கண்டுபிடிக்க பல நாட்கள் சென்றிருக்கின்றன. அப்படியாக நாங்கள் ஒரு பெரும் அழிவினுடைய ஒரு காலகட்டத்திலே தான் இந்த கிறிஸ்மஸை நாங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். சிறப்பான முறையிலே இந்த சுனாமி பேரலைகளை விட இன்னும் பயங்கரமான ஒரு அழிவாகத்தான் இலங்கை இந்த மழை வெள்ளத்தை கண்டிருக்கிறது என்று பலர் கூறுகிறார்கள். ஆகவேதான் கர்தினால் மல்கம் ரஞ்சித் அவர்கள் ஒரு அறைகூவலை விட்டிருக்கின்றார். நாங்கள் கிறிஸ்மஸை கொண்டாடுவதென்றில்லை, இது மகிழ்ச்சியான நாள், ஆண்டவர் நமக்கு அருகிலே இருக்கிறார். அந்த மகிழ்ச்சியை சற்று ஆன்மீக ரீதியாக வெளி ஆடம்பரங்களை தவிர்த்து, அந்த வெளி ஆடம்பரங்களுக்கு நாங்கள் எதை செலவழிக்க போகிறோமோ அதை இந்த ஏழை எளிய மக்களோடு, இந்த இழந்த மக்களோடு, தங்களுடைய உறவுகளை இழந்த மக்களோடு, வீடுகளை இழந்த மக்களோடு, அந்த மண் சரிவுகளூடாக ஒரு கணத்திலே தங்களுடைய முழு வீடுகளையும் இழந்து நிற்கதியாக இருக்கிற மக்களோடு எங்களுடைய உணர்வுகளை ஒன்றிணைக்குமாறு அழைக்கப்பட்டிருக்கிற அந்த செய்தி ஒரு அழகான ஆன்மீக செய்தியாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நாங்கள் இந்த பேரவலத்தை சந்தித்தாலும் இன்று எங்களுக்கு ஒரு சந்தோஷமான விடயம் என்னவென்றால், உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாடுகளுமே கோடிக்கணக்கில் இந்த நாட்டுக்கு உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றன. உதவிகளாக வந்து கொண்டிருக்கின்றன, விமானங்களிலே வந்து கொண்டிருக்கின்றன. பெரும் கோடிக்கணக்கான பணத்தை இந்த நாட்டுக்கு வெளிநாடுகள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் எப்படி வந்ததென்று சொன்னால், ஒரு மனிதம் இருக்கிறது. ஒருவனுக்கு கஷ்டம் என்றால் இந்த நாடுகள் உடனடியாக வருகின்றன. குறிப்பாக முதலாக வந்த நாடு இந்தியா என்று சொல்லப்படுகிறது. ஒரு தொலைபேசி அழைப்பில் நிறைய உதவிகளை அயல்நாடு செய்திருக்கிறது. இப்படியாக நாடுகள் மாத்திரமல்ல, இன்று வெளிநாடுகளிலே வாழுகின்ற உறவுகள் கூட இவ்வாறான உதவிகளை பல வழிகளூடாக பலரூடாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அண்மையிலே வெளிநாட்டில் இருக்க ஒருவரினோடு தொடர்பு கொண்டு கதைக்கிற பொழுது, ஃபாதர், இந்த முறை நாங்கள் இந்த கிறிஸ்மஸுக்கு சேர்க்க எல்லாவற்றையும் இவர்களுக்கு தான் அனுப்ப போகிறோம். ஏனென்றால் அந்த கிறிஸ்மஸை நாங்கள் பெரிதாக கொண்டாடுவதை விட இப்படியான மக்களுக்கு உதவி செய்வது தான் எங்களுக்கு ஒரு பெரும் கிறிஸ்மஸாக இருக்கிறது என்று சாதாரண ஒரு பொதுநிலையில் பேசிய பொழுது அது என்னுடைய குருத்துவ வாழ்வுக்கு ஒரு சவாலாக இருந்தது. அன்பார்ந்தவர்களே, ஆகவே தான் இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் பேருவகை கொள்ள அழைக்கப்படுகிறோம். அந்த பேருகுவை எப்படி வருகிறது என்றால், நாங்கள் ஒன்று சந்தோஷப்பட வேண்டும் ஏனென்றால் இப்படியான ஒரு ஆன்மீகம் எங்களுடைய மக்கள் மத்தியிலே இருக்கிறது. எனக்கு தெரியும், கொழும்பு பகுதியிலே ஒரு குருவானவர் பல வீடுகளுக்கு சென்று பொருட்களை சேர்த்து கொண்டு போய் இந்த கஷ்டமான பகுதிகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிற பணியை செய்திருக்கிறார். எத்தனையோ குருக்கள் இறங்கி வேலை செய்திருக்கிறார்கள். இந்த தென்பகுதியிலே நாங்கள் அதை கூட காணக்கூடியதாக இருக்கிறேன்னா, தென்பகுதி தான் அதிகமாக இந்த முறை பாதிக்கப்பட்டிருக்கிறது. வடபகுதியிலும் எங்களுடைய குருக்கள், சாதாரண மக்கள் இந்த பணியை மிக அழகாக செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே தான் இன்று இந்த கிறிஸ்மஸுக்கு மிக நெருக்கமாக நாங்கள் வந்திருக்கோம். 15ஆம் தேதி 17ஆம் தேதியிலிருந்து அது இன்னும் அழகான
இன்னும் அதி உயர் தயாரிப்பின் காலமாக அந்த காலம் நமக்கு இருக்க போகுது. ஆகவே இந்த கிறிஸ்மஸை நெருங்கி வருகிற பொழுது ஆண்டவர் நமக்கு சொல்கிறார், உங்கள் நடுவில் நான் இருக்கிறேன். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு. அப்படி எப்படி அந்த கடவுள் நம்மோடு இருப்பார் என்றால் எங்கள் ஊடாகத்தான் இருப்பார். கடவுளுடைய கரங்கள் தான் நாங்கள், கடவுளுடைய கண்கள் தான் நாங்கள், கடவுளுடைய கால்கள் தான் நாங்கள். எங்கள் ஊடாகத்தான் தன்னுடைய இந்த அன்பை இந்த இடம்பெயர்ந்த மக்களுக்கு, அழிவை சந்தித்த மக்களுக்கு நாங்கள் செய்ய அழைக்கப்படுகிறோம். ஆகவே அன்பானவர்களே, இந்த கிறிஸ்மஸை நெருங்குகின்ற காலத்திலே, இந்த 2025ஆம் ஆண்டு கிறிஸ்மஸை இலங்கையிலே நாங்கள் சற்று வித்தியாசமாக நாங்கள் நினைவு கூறுறோம். அது மாத்திரமல்ல, புலம்பெயர் தேசங்களில் இருக்கிற இளைஞர்கள் கூட சற்று வித்தியாசமாக சிந்திக்க ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஆகவே இந்த சிந்தனையை நாங்களே வருகின்ற நாட்களிலும் வலுப்படுத்தி எங்களுடைய இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களை ஆன்மீக கொண்டாட்டங்களாக, பகிர்ந்தளிக்கின்றதனூடாக ஆன்மீக கொண்டாட்டங்களாக நாங்கள் கொண்டாட இறையருள் வேண்டி இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோமாக. இப்பொழுது எழுந்து நின்று நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரும் மீட்பரின் வருகையை எல்லோருக்கும் அறிவிக்கவும், இறைமக்கள் அனைவரையும் அவருடைய வருகைக்கு ஆயத்தம் செய்யவும் தேவையான அருளை அவர்கள் மீது பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரவணைக்கும் தந்தையே இறைவா, இளைய சமுதாயம் உம்மில் நம்பிக்கை கொள்ளவும், நீர் அளிக்கும் அருள் வரங்களையும் திறமைகளையும் பெற்று திரு அவையின் உயிருள்ள சாட்சிகளாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா, கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாட ஆயத்தமாகும் நாம் வெளி ஆடம்பரங்களை தவிர்த்து ஆன்மீக தயாரிப்பில் எங்கள் கவனத்தை செலுத்தி கிறிஸ்துவின் பிறப்பு செய்தியை சான்று பகர வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, நாட்டை ஆளும் அரசியல் தலைவர்களை பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் மதிப்பீடுகளை பின்பற்றி மக்களுக்காக உழைக்கின்ற மனநிலையை அவர்களுக்கு நீர் அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, நீர் எங்களுக்கு அருகில் இருக்கின்ற உம்முடைய செய்திக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். சிறப்பான முறையிலே இந்த அழிவுகளை சந்திருக்கிற எங்களுடைய மக்களுடைய கண்ணீர்களையும் வேதனைகளையும் இந்த திருப்பலியினுடைய அப்பிரச காணிக்கைகளூடாக நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களுக்கு நீர் ஆறுதலாக இருக்க வேண்டுமென்றும், எங்களுடைய இரக்க உணர்வுகள், பரிவுணர்வுகள், தியாக உணர்வுகள் அவர்களுக்கு வாழ்வளிக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். சிறப்பாக இந்த ஆண்டு கிறிஸ்மஸ் ஆனது மிக எளிமையாக கொண்டாடப்படவும், அதனூடாக நாங்கள் சேகரிக்கின்ற அந்த சிறிய காணிக்கைகளை இந்த மக்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள நீரே துணை புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். பலியாக பணிந்திடும் நேரம், பலியிடும் நேரம், பரிசுத்த நேரம், பலியிடும் நேரம், பரிசுத்த நேரம். உள்ளதை கொடுத்து நல்லதை கேட்கும் நம்மவரின் நேரம், உன்னத உறவில் உன்னையும் என்னையும் இணைக்கின்ற நேரம். உள்ளதை கொடுத்து நல்லதை கேட்கும் நம்மவரின் நேரம், உன்னத உறவில் உன்னையும் என்னையும் இணைக்கின்ற நேரம்.
சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றுள்ள வேண்டும் என்று உம்மை வேண்டுகிறோம். நாங்கள் இங்கு இறைப்பற்றுடன் கொண்டாட நீருக்கு கொடுத்தவற்றை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்லறிவாய் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவருகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கிறார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் காணுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறுபடை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க மக்கருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியலமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அடிகணத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவன்றி அக்களித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணாமம் மண்ணாமம் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மையினத்திற்கு மூற்றுவாகவே முடியாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவரனை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உடைய திருவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநாகினவரோடும் திருவை அன்பில் நிறைவு பெற செய்திடலாம். மேலும் உயிர்த்தலும் இதன் நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்க துணை கூர்ந்து மது திருமுகோழியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் இழிவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமரல
உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் நிலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருஅவையின் நம்பிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்து கலைக்க பெற்று நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியுள்ளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருச்சரீரம் இரத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன்.
இறைவனுக்கு நன்றி கூறி செவிப்போமாக. ஆண்டவரே, நிலையற்றவின் நடுவில் நாங்கள் வாழுகின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் மறு நிகழ்வுகள் விண்ணகத்துக்குரியவற்றை அன்பு செய்யவும், நிலைத்து நிற்பவை மீது பற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு பலன் அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. தருவேன், அன்பை என் கரம் வாரி தருவேன். அம்மா உன் மலர் பாதம் தருவேன், அன்பை என் கரம் வாரி தருவேன். கனிவான அருளாலே அணைப்பாய், இனிதான பொருளாகி வா. அம்மா உன் மலர் பாதம் தருவேன், அன்பை என் கரம் வாரி தருவேன். இருட்டில் என் நெஞ்சம் அழுகின்றது, அம்மா உன் முகம் வாடி போகின்றது. இருட்டில் என் நெஞ்சம் அழுகின்றது, அம்மா உன் முகம் வாடி போகின்றது. சாபங்கள் நீங்கும், சேமங்கள் ஓங்கும், சாபங்கள் நீங்கும், சேமங்கள் ஓங்கும். அருளே நீ வடிவான தாயே, அம்மா உன் மலர் பாதம் தருவேன், அன்பை என் கரம் வாரி தருவேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.